ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்திற்கு புறப்பட்டு போய் எல்லா இடங்களிலும், எங்கெல்லாம் எல்லா நீரூற்றுகள் இடத்திலும் எல்லா ஆறுகளுக்கும் போய் புல் நமக்கு அகப்படுமான்னு பார்க்க சொல்கிறார். பாருங்கள், தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகள் இடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போய், ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் சாக கொடுக்கக்கூடாது. குதிரைகளையும் கழுதைகளையும் மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் புல் அகப்படுமா போய் பார்த்துட்டு வாங்கிறார். எந்த இடத்துல? நீரூற்று இருக்கிற இடத்துல. ஏன்னா அங்கே தான் புல்லுகள் இருக்கும். எதனாலன்னா, தேசத்தில் பஞ்சம், மழை பெய்யல, எங்கேயுமே புல் இல்லை. அதனால் போய் பார்த்துட்டு வா, நம்மள்ட்ட இருக்கிற மிருக ஜீவன்களை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. பாருங்கள், இந்த நீரூற்று எதை குறிக்குன்னா, நம்முடைய திருச்சபைகளை குறிக்கிறது. மிருக ஜீவன்கள் சகல ஜனங்களையும் குறிக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், கர்த்தரை விரும்புகிறவர்கள் அந்த நீரூற்றண்டைக்கு வருகிற பொழுது காக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள், போஷிக்கப்படுவார்கள். அந்த நீரூற்றண்டையில் வந்தால்தான் புல் அகப்படுமா அப்படின்னு பார்க்குறாங்க. பாருங்கள், நீர் இருந்தால் தான், ஈரம் இருந்தால் தான் அங்கே புல் இருக்கும். ஆண்டவருடைய வசனம். இப்போது வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும், உபதேசம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும், போதிக்கிற போதனையை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரும். இப்படி ஒரு நிலை வருகிற அந்த நாட்களில் புல் அகப்படுமா? சத்தியம் எங்கேயாவது கிடைக்குமா? யாராவது நமக்கு பிரசங்கம் பண்ணுவாங்களா? யாராவது நமக்கு உபதேசிப்பாங்களா? ஆண்டோடைய வசனத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோமே, வாஞ்சியாக இருக்கிறோமே அப்படின்னு விரும்பினாலும் கஷ்டமாக இருக்கும். அது எங்கே கிடைக்குன்னா, நீரூற்று கண்டையில், நீரூற்றாக இருக்கிற கர்த்தருடைய திருச்சபைகளில் கிடைக்கும். ஜனங்கள் எப்படி அந்த நாட்களில் இன்றைக்கி புறப்பட்டு போய் எங்கெல்லாம் புல் இருக்குது, எங்கெல்லாம் ஈரம் இருக்குது, ஓடைகளிலும் அருவிகளிலும் நீரூற்றுகளிலும் போய் பாருன்னு சொல்கிறாங்களோ, அதே போல் அன்றைக்கு ஜனங்கள் அணி அணியாய், அலை அலையாய், சாறை சாறையாய், கூட்டம் கூட்டமாய், கும்பல் கும்பலாய் திருச்சபையை நோக்கி ஜனங்கள் வருவார்கள். ஏன்னா அங்கே தான் புல் உண்டு, அங்கே தான் நீரூற்று உண்டு. நீரூற்று அண்டைக்கு கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இப்போது வறண்டு காணப்படுகிற எல்லா இடங்களிலும் அது பஞ்சமாக போயிட்டு, அந்த நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டு, வானம் பொழியவில்லை, பூமி காய்ந்து போயிட்டு புல் இல்லை. புல் இருந்தால் தான் மிருக ஜீவன்கள் காக்கப்படும். நமக்கும் ஆசீர்வாத மழை பெய்தாதான் கர்த்தரிடத்திலிருந்து வானத்தின் மன்னா என்று சொல்லப்படுகிற ஜீவ அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் கடந்து வந்தால்தான் ஜனங்களுக்கு விடுதலை, ஜனங்களுக்கு ஆகாரம், ஜனங்களுக்கு போஷிப்பு. அந்த ஆசீர்வாத மழை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இது கடைசி நாட்களிலே நடக்கும். இவைகளில் ஆவிக்குரிய விதமாய் சிந்தித்தால் இப்படி நம்ம சிந்திக்கலாம். ஆமேன். அல்லேலூயா.